இந்த கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் இருக்கலாம் பார்க்கலாம். கீழ்காணும் எந்த அழிவின்மை விதிப்படி ஒரு ஏவுகணை இயங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன கேட்டால் நேரியல் உந்தம், லைனியர் மொமெண்டம் அப்படிங்கிறது. ஸ்கூல் புக்கில் டைரெக்டாக ஆன்சர் இருக்குது. அதோடைய ஆன்சர் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். 10th புத்தகத்தில் முதல் பாடத்தில் ராக்கெட் ஏவுதல் நியூட்டனின் 3ஆம் விதி நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி தான் கேட்டிருந்தாங்க. நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி இரண்டும் பயன்படுகின்றன. ராக்கெட் ஏவுகளில் உந்த கலன்களில் எரிபொருள்கள் நிரப்பப்படுகின்றன. அவை எரியூட்டும் போது வெப்ப வாயுக்கள் ராக்கெட்டின் வால்பகுதியிலிருந்து அதிக திசைவேகத்தை வெளியிடுகின்றன. இவை மிக அதிக உந்தத்தை உருவாக்குகின்றன. இந்த உந்தத்தை சமன் செய்ய அதற்கு சமமான எதிர் உந்து விசை எரிகூடத்தில் உருவாகி ராக்கெட் மிகுந்த வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நியூட்டனின் 3ஆம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி, இந்த ரெண்டையும் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதியும் நியூட்டனின் 3ஆம் விதியும் பயன்படுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க.